போயிருக்கிறாங்க. இன்னும் கூட நான் எனக்கு அவர்கிட்ட பின்னாலதான் கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒரே சன்னு, அவரை கூட அந்த ஊழியத்துக்கு தான் அவர் பயன்படுத்துறாரு. நல்ல இடத்துல கொண்டு ஒரு பெரிய அரசு வேலையிலயோ ஒரு அதிகாரியாவோ நிறுத்தி இருக்கலாம். அவருடைய சன்னுக்கு கூட ஊழிய பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. இது ஒரு டெடிகேட்டட் பர்சன். அவரு தன்னுடைய இறைவனுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அதுங்கிறத நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிக்கிறேன். நேர்மையானவர்களுடைய வழியை கர்த்தர் அறிவார். நேர்மைக்கு கிடைக்கும் வெகுமதியானதோ நிலையானது. அதாவது நேர்மையெல்லாம் நிரூபிப்பதற்காக மட்டுமே இல்லை, நாம் வாழ்வதற்கு, எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதற்கு, பயனுள்ளதாகவும் நலமாகவும் வாழ்வதற்கு ஜெயமோகன் ரைட்டர் எழுதியிருப்பார் பாருங்க. அந்த வாழ்க்கையை நமக்கு தர்றதுக்கு தான் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த பழிவாங்கு நடவடிக்கை எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியது. நம்ம டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட் அதுதான். அந்த இது எனக்கு எடுபடணும். அப்படிப்பட்ட அரசியல் கட்சியில் அல்லாத ஒரு தனி மனிதன் நிச்சயமா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எங்க ஊருக்கு எத்தனை நன்மை கிடைச்சிச்சோ அதே மாதிரி இன்னும் அநேக கிராமங்களுக்கு அவர் தலைவரா வந்தாரா, ஒரு ஆயராக இந்த சமூகத்தை வழி நடத்தினார்னா எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலை எட்டும். நமக்கு என்ன மாற்றம் வேணுமோ அதை தரக்கூடிய பேராயர், நம்மளை வழி நடத்தக்கூடிய பேராயர், லஞ்ச ஊழல் அற்ற சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆயரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு மக்களை நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, மேரி டீச்சர் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு ஆயர் என்பவர் ஆன்மீகம் என்பதை தாண்டியும் இந்த சமூகத்தின் மீன் அக்கறை கொண்டு இந்த சாயர்புரம் மண்ணுக்கு செய்த சேவைகளை ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது உள்ளத்து நினைவுதான் வாய் பேசுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா தான் உணர்ந்த கருத்துக்களை, தான் வாழ்ந்த இந்த சாயர்புரத்தில் ஐயா செய்த பெருமைகளை அருமையாக நமது மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆயர் பேராயராக மாறினால் நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் இருக்கின்ற அனைத்து திருமண்டலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த திருமண்டல பேராயர் தேர்தலில் அணிகள் சார்பில் இல்லாமல் ஆண்டவர் சார்பில் போட்டியிடுகின்ற ஆயர் மனோகர் அவர்களை அனைவரும் தேர்ந்தெடுத்து இந்த திருமண்டலத்துக்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்திகள் போல, கண்கள் பூரா கண்கள் போல, கண்ணங்கள் பாத்திகள் போல, சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே.